எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் அக்ஷராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் vlog. கொஞ்ச நாளாக நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. அதுக்குண்டான ரீசன் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க் டென்ஷன்னால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துடும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தோட்டத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து 2 நாளில் எந்த பழத்துக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல் எல்லா பழமே ஒரே மாதிரி பழுக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான வேவை வந்து நான் காட்டியிருக்கேன். எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மேக் ஷூர் எந்த ஒரு மாங்காயிலையுமே வந்து தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு பேப்பர் டவலை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நேச்சுரலாகவே அதுக்கு மேலே ஒரு பால் இருக்கும். அது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அட்டைப்பெட்டியில் அடியில் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு தள்ளி வந்து மாங்காய் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் லேயர் நியூஸ் பேப்பரை போட்டுட்டு அதே மாதிரியே வந்து தள்ளி இது எதுக்கு தள்ளி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று ஏதாவது அஃபெக்ட் ஆனாலுமே வந்து சீக்கிரமாக பக்கத்தில் இருக்கிறது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதுக்காக தான். இதே மாதிரி எவ்வளோ மாங்காய் இருக்கோ அவ்வளோ லேயர்ஸ் வந்து நீங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு கிடச்சது வந்து ஒரு சிலது வந்துட்டு பழுத்து இருக்குது, ஒரு சிலது வந்துட்டு அன்னீவனாக வந்து பழுத்து இருக்குது, காயாக இருக்குது. இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி வந்து படுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து ஸ்ரீஷா பாப்பா வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகாக மாம்பழத்தை எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. இதே மாதிரி எனக்கு வந்து வைக்கோல் கிடைக்கல. ஸோ வந்துட்டு அதை என்னால் யூஸ் பண்ண முடியல. நியூஸ் பேப்பர் இருந்ததுனால அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இருந்தால் இன்னுமே நல்லாவே வந்து ப்ராப்பராக வந்துட்டு டேமேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சீக்கிரமாக வந்து பழுத்துரும். ஸோ ஃபைனலி எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. கடைசியாக வந்து நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு காட்டன் துணியை வந்து போட்டு விட்டுருங்க. ரொம்ப டைட்டாக வந்துட்டு போடக்கூடாது. சும்மா மேலாப்பில் நான் பண்ணுற மாதிரி வந்துட்டு போத்தி விட்டுருங்க. இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2 to 3 days. நான் வந்து ஒரு 2 daysக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ டு பி வெரி ஹானஸ்ட், ஃபஸ்ட் லேயர் வந்து நாங்கள் எடுத்து சாப்பிட்டாச்சு. சரியான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து செகண்ட் லேயர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செகண்ட் லேயர் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே பழுத்து இருந்துச்சு. இருந்தாலும் அங்கங்கே பச்சையாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு கடைசி லேயர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் லேயர் இப்போ தான் நான் சீரியஸ்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அழகாக வந்து பழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது பழுத்ததுக்கு அப்புறமேட்டு இதோட ஸ்மெல்லே வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு அதோட ஸ்மெல்லு. மாம்பழம் தான் சொல்லவா வேணும். அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் அது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான டேஸ்டியான சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து சீசனில் மட்டும்தானே கிடைக்கும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்து பேபிஸ்க்கு கொடுங்க. ஸோ நீங்களும் வந்து சாப்பிடுங்க. இதுவே வந்துட்டு வேறு சீசனில் இது கிடைச்சாலுமே இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒரு மாதிரியான ஹைப்ரிட் வெரைட்டியாக தான் நம்மளுக்கு கிடைக்க போகும். ஸோ சீசன்லேயே சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு டாஸ்க். இது என்ன வெரைட்டி மாம்பழம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான கமெண்ட் வந்துட்டு பின் பண்ணப்படும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். Until it's bye from Akshara and please do consider and subscribe my channel.